வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 1500 ரிங்கிட் குறைந்தபட்ச சம்பளம் மக்களின் வாழ்க்கை சூழலுக்கு சவால். MTUC இன்றைய வாழ்க்கை சூழலில் 1500 ரிங்கிட் என்ற குறைந்தபட்ச சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என பரிந்துரை. மலேசியாவில், அதிலும் குறிப்பாக கில்லான், பினாங்கு, ஜொஹோர் போன்ற பெரிய நகரங்களில் வாழும் மக்களுக்கு இனி வரும் காலங்களில் 1500 ரிங்கேட் குறைந்தபட்ச ஊதிய நடைமுறை பொருந்தாது என்று மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் MTUC வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் ஏற்படுகின்ற தொடர் பணவீக்க விகிதத்தால் குறைந்தபட்ச சம்பளத்தை பெறும் வர்க்கத்தினருக்கு தங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதே மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைவர் முகமது எஃபெண்டி அப்துல் கனி தெளிவுபடுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றி அமைப்பதற்கு அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை காத்திருக்காமல் அவ்வப்போது காலத்திற்கு ஏற்றவாறு நிர்ணயிப்பதே சாலச் சிறந்தது என்றும் மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் பரிந்துரைத்துள்ளது. அது மட்டுமின்றி தொழிலாளர்களின் நல்வாழ்வை உள்ளூர் வாழ்க்கை செலவுடன் சமன்படுத்துவதை உறுதி செய்வதற்காக குறைந்தபட்ச ஊதியத்தில் சரியான மாற்றத்தை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டியது அவசியம் என்று முகமது எஃபெண்டி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். அதேவேளை குறைந்தபட்ச ஊதியத்தின் மறுபரிசீலனை மக்களின் நல்வாழ்வை பராமரிக்கவும் அவர்கள் சம்பாதிக்கும் வருமானத்தில் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்தவும் உதவும் என்று அவர் விவரித்தார். மேலும் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சியானது தற்போது அதிக வருமானம் கொண்ட நாட்டை நோக்கி நகரும் நிலையில் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து நிலைநிறுத்தவும் மக்களின் தரத்தை மேம்படுத்தவும் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது அவசியம் என்று கருதப்படுகிறது. அக்டோபர் 18ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படவுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் குறித்த விவாதத்திற்கான நேரம் நீட்டிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நாடாளுமன்ற விவாதம் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் நிலையில் அந்த நேரம் இரவு 10:30 மணி வரை நீட்டிக்கப்படும் என்று மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜோஹரி அப்துல் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் விவாதத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருத்துக்களை தெரிவிக்க நேரம் தேவைப்பட்டால் இரவு 10:30 மணி வரை நீட்டிக்கப்படும் என்றார் அவர். மேலும் கடந்த ஆண்டை காட்டிலும் 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பெரும் நன்மையளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 100 பாலஸ்தீனியர்களின் உயிரை பறித்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி காசாவில் உள்ள ஸ்கொலா அல் தபின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மலேசிய அரசு வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்றும் அது சர்வதேச சட்டம், மனிதாபிமானம், மனித உரிமைகளை மீறும் நடவடிக்கை என்றும் விஸ்மா புத்ரா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதை தவிர்த்து பாலஸ்தீனியர்கள் கொடூரமாக கொல்லப்படுவதை உடனடியாக நிறுத்தவும், நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்தவும், பாலஸ்தீனத்திற்கு மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் ஐநா தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று மலேசியா கேட்டுக் கொண்டுள்ளது. நங்கீரி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் நேரடியாக களம் இறங்கவில்லை என்றாலும் அது குறித்த தகவல்களையும் அறிக்கைகளையும் நங்கீரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் இயக்குநர் தங்கு ரசாலி அம்சா தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். இந்நிலையில் அவர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வார் என்று நங்கீரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் தேசிய முன்னணியின் துணை இயக்குநர் முகமது ஷாபுடின் அஷேம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி வாக்களிக்கும் மாவட்டத்தில் உள்ள மக்கள் தொடர்பான விஷயங்களை பற்றிய விரிவான தகவல்களையும் கூலி என்று அழைக்கப்படும் தங்கு ரசாலி விரிவாக அறிந்து வைத்திருப்பதாக அவர் கூறினார். திரங்கானு குமாமான் கடலில் கப்பல் ஒன்று கவிழ்ந்ததில் பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கொலக்குமாமானில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை 6:30 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் காணாமல் போன 3 தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விபத்துக்குள்ளான அந்த கப்பலில் 23 முதல் 79 வயதுக்கு உட்பட்ட சுற்றுலா பயணிகள் உட்பட மொத்தம் 9 பேர் இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக குமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் ஹன்யான் ரம்லான் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை கண்டுபிடிப்பது குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
5 சிறுவர்களை ஏற்றிக்கொண்டு 12 வயது சிறுவன் செலுத்திய முச்சக்கர மோட்டார் சைக்கிளில் இருந்து 16 மாத பெண் குழந்தை வாய்க்காலில் விழுந்து நீரில் மூழ்கி உயிர் இழந்தது தொடர்பாக 3 பேரிடம் விளக்கம் பெறப்பட்டுள்ளது. கிளாந்தான் கம்போங் தொக்பிலியான் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் நேர்ந்த அச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட முச்சக்கர மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் தந்தை ஆகிய மூவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விளக்கம் பெற்றதை பாச்சோ மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் முகமது இஸ்மாயில் ஜமாலுடன் உறுதிப்படுத்தியுள்ளார். அதேவேளை 12 வயது சிறுவன் செலுத்திய முச்சக்கர மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் அந்த விபத்து நேர்ந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணை தொடர்வதாகவும் அவர் கூறினார். பெனலி VZ125i ரக மோட்டார் சைக்கிளில் APM ஸ்லிம் ரிவரில் இருந்து ஃபெல்டா த்ரோலாக் திமுருக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த சமயத்தில் மலேசிய பொது தற்காப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் விபத்துக்குள்ளானார். பேரா சுங்காயிற்கு அருகே உள்ள ஃபெல்டா த்ரோலா ஸ்லாத்தான் சாலை சந்திப்பில் இன்று காலை மணி 8:15க்கு நேர்ந்த அந்த விபத்தில் 18 வயது முகமது அஸ்ராப் ஐகால் ஜுல்கிப்லி என்ற மோட்டார் சைக்கிளோட்டி நிகழ்விடத்திலேயே உயிர் இழந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் சம்பந்தப்பட்ட சாலை சந்திப்பின் வலதுபுறத்தில் இருந்த விளக்கு கம்பத்தை மோதி விபத்துக்குள்ளாகி இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக மொலிம் போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் முகமது ஹஸ்னி முகமது நசீர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.